வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற விஷயம் ஒரு காய்கறியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம குடும்பங்களில் ரொம்ப சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு காய்கறி தாங்க முருங்கைக்காய். இது ஈஸியாகவும் எளிதாகவும் கிடைக்கக்கூடியது. இதில் நிறைய சத்துக்கள் நிறைந்திருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இதில் நிறைய சத்துக்கள் நிறைந்து இருக்குது. இது ரொம்பவும் நல்ல காய். ஆனால் சிலருக்கு இந்த முருங்கைக்காய் சாப்பிடவே கூடாது. இதை சாப்பிட்டா அவங்களுக்கு நிறைய சைடு எஃபெக்ட் வரும். பாடியில் நிறைய ரியாக்ஷன் ஏற்படும். ஸோ யாரெல்லாம் இந்த முருங்கைக்காயை சாப்பிடக்கூடாது, எதுக்காக அவங்க சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலையும் இந்த ஒரு வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். உங்களுடைய ஆரோக்கியம் கண்டிப்பாக கூட செய்யும். முதல்ல நம்ம முருங்கைக்காயில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். முருங்கைக்காயில் விட்டமின் ஏ இருக்குது, விட்டமின் பி இருக்குது, விட்டமின் சி இருக்குது, கால்சியம் அதிக அளவில் இருக்குது, அயன் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, ஃபைபர் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. ஸோ முருங்கைக்காய் நம்மளுடைய செரிமானத்துக்கு நல்லது. அதே மாதிரி நம்மளோட இம்யூனிட்டி பவர், அதை நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கும் நல்லது. நம்மளுடைய ஸ்கின்னை டெவலப் பண்ணுறதுக்கு, மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி இருந்தும் சிலருக்கு இது பிரச்சனை தருது. அது ஏன் இவர்கள் எல்லாம் முருங்கைக்காயை தொடவே கூடாது அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்க போறோம். மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தந்த பேஷண்ட்ஸ் கண்டிப்பாக முருங்கைக்காயை தொடவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் முதலாவதாக பார்க்கக்கூடியது வயிற்றில் ஆசிட் அதிகமாக இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக முருங்கைக்காயை தொடக்கூடாது. அதாவது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்னு சொல்லுவோம்ல, அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, ஹைப்பர் ஆசிடிட்டி இருக்கிறவங்க கண்டிப்பாக முருங்கைக்காயை எடுக்கக்கூடாது. ஏன்னா முருங்கைக்காயில் நேச்சுரலாகவே ஆசிட் நிறைஞ்சு இருக்கிறதுனால இது சாப்பிட்ட உடனே அவங்களுக்கு நெஞ்சு எரிச்சலையும் சோறு பெல்ஜிங் ஆகிறது, நிறையா கேஸை உண்டாக்குறது, அப்புறம் நம்மளுடைய ஜஸ்ட்டு டிஸ்கம்பவுண்ட் ஆகிற மாதிரி ஒரு உணர்வெல்லாம் ஏற்படுத்த ஆரம்பிச்சிடும். ஸோ ஆசிட் அதிகமாக வயிற்றில் இருக்கிறவங்க முருங்கைக்காயிலையும் ஆசிட் இருக்கும். ஸோ 2 ஆசிட்டும் சேரும் பொழுது உங்களுக்கு ஆசிட் நிறையாயிரும். ஸோ கண்டிப்பாக இவங்க முருங்கைக்காயை எடுக்கவே கூடாது. ஸோ இவங்களுக்கு டபுள் ஆசிட் உருவாகிறதுக்கான ஒரு சான்சஸ் ஏற்பட்டுரும். ஸோ கண்டிப்பாக முருங்கைக்காயை இவர்கள் எடுக்கவே கூடாது. அடுத்து 2வதாக சாப்பிடக்கூடாத நபர்கள் யாருன்னா, அல்சர் இருக்கிறவங்க முருங்கைக்காயை தொட்டு கூட பார்க்கக்கூடாது. ஆனால் முருங்கைக்காயில் நிறைய நார்ச்சத்து இருக்குது. ஸோ இது ஜீரணத்துக்கு நல்லது தான். ஆனால் அல்சர் பேஷண்ட்டுக்கு இது ஒரு இரிட்டேஷனை கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ கண்டிப்பாக அல்சர் இருக்கிறவங்க, வயிற்றில் அல்சர் இருக்கிறவங்க, சிறுகுடலில் அல்சர் இருக்கவங்க, இரைப்பையில் இருக்கிற அல்சரு, அந்த இரோஷன்ஸ் இதெல்லாம் இருக்கிறவங்க கண்டிப்பாக முருங்கைக்காயை எடுக்கக்கூடாது. அப்படி சாப்பிட்டா அவங்களுக்கு அந்த எரிச்சல் நிறையா வர ஆரம்பிச்சிடும். அந்த பர்னிங் சென்சேஷன் அதிகரிச்சிடும். ஸோ அவங்களுக்கு ரொம்ப பெயின் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ கண்டிப்பாக இவர்கள் தவிர்க்க வேண்டும். அடுத்து 3வதாக பார்க்கக்கூடிய நபர்கள் யாருன்னா, கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்க, அதாவது கல்லீரலில் கற்கள் உள்ளவங்க கண்டிப்பாக முருங்கைக்காயை எடுக்கவே கூடாது. ஏன்னா முருங்கைக்காயில் ஆக்சிலேட் அதிகமாக இருக்குது. இது கிட்னி ஸ்டோனை அதிகமாக்கிரும். ஸோ ஆல்ரெடி கிட்னி ஸ்டோன் இருக்குது, அதை நம்ம நீக்க தான் பார்க்கணுமே தவிர அதிகரிக்க செய்யக்கூடாது. நம்ம முருங்கைக்காயை எடுத்துக்கிற பொழுது கிட்னி அந்த கல் அதிகமாகிரும். ஸோ கால்சியம் ஆக்சிலேட் ஸ்டோன், இந்த ஸ்டோனை இது உருவாக்கி விட்டுரும். ஸோ அதனால் கிட்னி ஸ்டோன் பிரச்சனை இருக்கிறவங்க, இந்த கிட்னி சம்மந்தமாக ப்ராப்ளம் இருக்கிறவங்க முருங்கைக்காயை டெய்லி எடுக்கவே கூடாது. அடுத்து 4வதாக பார்க்கக்கூடிய நபர்கள் யாருன்னா, ப்ரெக்னென்ட் உமன் தான். கர்ப்பமாக இருக்கக்கூடிய கர்ப்பிணிகள். இது உண்மையான தகவல். இது சயின்ஸ் ஆய்வுகள் சொன்ன தகவல் மூலியம்தான் இதை இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்குறோம். ஸோ முருங்கைக்காயில் உள்ள அந்த பாடாக இருக்கட்டும், முருங்கைக்காயாக இருக்கட்டும், முருங்கைக்காய் பூவாக இருக்கட்டும், முருங்கைக்காய் இலையாக இருக்கட்டும், எல்லாமே பாடிக்கு ஹீட்டை கொடுக்கக்கூடியது. ஸோ இதெல்லாம் ஆய்வுகள் சொல்லுது. அதிகமாக சாப்பிடக்கூடாது, அளவாக சாப்பிடணும். அதிகமாக சாப்பிட்டா அவங்களுக்கு என்னென்னா, அளவுக்கு அதிகமாக சாப்பிடும் பொழுது, இந்த கன்சீவாக இருக்கும் பொழுது அந்த கர்ப்பப்பை சுருக்கத்தை கூட அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நாசியாவை ஏற்படுத்தும், இன்டைஜஷனையும் அதிகரிக்க செய்யும் சொல்கிறாங்க. ஸோ இயர்லி ப்ரெக்னன்சியில் டெய்லி முருங்கைக்காயை சாப்பிட்றத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது, சேஃபானது.
அடுத்து 5வதாக முருங்கைக்காயை எடுக்கக்கூடாத நபர்கள் யார்னா, லோ பிபி இருக்கிறவங்க. அதாவது குறைந்த இரத்த அழுத்தம் உள்ளவங்க கண்டிப்பாக முருங்கைக்காயை எடுக்கக்கூடாது. ஏன்னா, முருங்கைக்காயில வந்து பொட்டாசியம் வந்து அதிக அளவுல இருக்குது. ஸோ, இந்த பொட்டாசியம் என்ன பண்ணுதுன்னா, இந்த பிளட் ப்ரெஷரை வந்து நேச்சுரலாகவே குறைக்கிற சக்தி வந்து இந்த பொட்டாசியத்துக்கு இருக்குது. ஸோ ஆல்ரெடி அவங்களுக்கு இந்த பிளட் ப்ரெஷர் வந்து கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் முருங்கைக்காயை சாப்பிடும் பொழுது திருப்பியும் அது இன்னமும் கம்மி பண்ணி விட்ரும். ஸோ ரொம்பவும் லோவாக்கிரும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் முருங்கைக்காயை சாப்பிடக்கூடாது. அப்படி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சடனாக திடீர்னு உங்களுக்கு உடலில் வந்து ஒரு வீக்னஸ் ஏற்படும். திடீர்னு மயக்கம் போட்டு விழுவீங்க, எந்திரிக்க முடியாது, நடக்க முடியாது, ஸ்லீப்னஸ் ஏற்படும். இந்த மாதிரியான உணர்வுகள்லாம் உங்களுக்கு ஏற்பட ஆரம்பிச்சிரும். அடுத்து முருங்கைக்காயை அதிகமாக சாப்பிட்டால் ஒருவருக்கு என்ன நடக்கும்ங்கிறத பார்க்கலாம். அதாவது முருங்கைக்காயோடைய சைடு எஃபெக்டை பார்க்கலாம். நம்ம அளவுக்கு மீறி அதிகமாக சாப்பிடும் பொழுது கேஸ் ஃபார்ம் ஆகிரும். ஸோ அவங்களுக்கு வயிற்றில் ஃப்ளோட்டிங் ஏற்படும். அப்புறம் டயரியாவும் போக ஆரம்பிச்சிடும். ஸ்டொமக் அப்செட் ஆகிரும். எக்ஸஸான ஹீட் பாடியில் வந்து இன்னும் முருங்கைக்காலாம் வந்து ஹீட்டு தான். பாடிக்கு நிறைய ஹீட் ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்புறம் ஹார்மோனல் இன்பேலன்ஸும் ஏற்பட ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த நம்ம மேலே பார்த்த இந்த 5 கேட்டகரி அந்த 5 கேட்டகரியில் இருக்கிறவங்க கண்டிப்பாக எடுக்கவே கூடாது. அவங்களுக்கு இன்னும் அதிகமான ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையை வந்து ஏற்படுத்தி விட்டுரும். பொதுவாக எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும். நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு எவ்வளவு முருங்கைக்காய் சாப்பிட்டா அவங்களுக்கு நன்மையை கொடுக்கும் அப்படின்னா, ஒரு நாளைக்கு அவங்க 2லேருந்து 3 முருங்கைக்காய் வந்து எடுத்துக்கிறலாம். வீக்கில் ஒரு வாரத்துக்குன்னு பார்க்கும் பொழுது வாரத்துக்கு 2 முறை இல்லைனா 3 முறை எடுத்தால் போதும். டெய்லி வந்து நம்ம எடுக்கக்கூடாது. எந்த ஒரு உணவையுமே நம்ம தொடர்ந்து சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிடும் பொழுது நம்மளுக்கு சில சைடு எஃபெக்டை கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நம்மளுக்கு ரொம்ப நன்மை அப்படின்னா நம்ம வாரத்துக்கு 2 முறை இல்லைனா 3 முறை முருங்கைக்காய் சாப்பிட்டால் போதும். தினமும் வந்து முருங்கைக்காயை சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, சேர்க்க வேண்டியது இல்லை. சில பேர்லாம் என்ன நினைப்பாங்கன்னா, மரம் இருக்கும் வீட்டில். ஸோ மரத்தில் நிறைய சீசன் டைமில் மரத்தில் காய்ச்சி கிடக்கும் டெய்லி முருங்கைக்காய் வைப்பாங்க. அப்போல்லாம் கண்டிப்பாக முருங்கைக்காயை சமைக்கக்கூடாது. வாரத்துக்கு 2 இல்லைனா 3 முறை தான் சமைக்கணும். இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை சொல்லுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், இல்லைன்னா நீங்கள் சொல்லுங்கள், ஓகேங்களா? ஏன்னா முக்கியமாக கிராமத்தில் இருக்கிறவங்கெல்லாம் வீட்டில் எல்லார் வீட்லேயுமே வந்து முருங்கை மரம் இருக்கும். ஸோ அவங்கெல்லாம் டெய்லி இந்த சீசனில் முருங்கைக்காயில் தான் ஃபுல்லாக சாம்பார், புளிக்குழம்பு, கூட்டு, பொரியல் எல்லாமே அதில் தான் வைப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து வாரத்துக்கு 2 முறை தான் எடுத்துக்கிறாங்க. இல்லைன்னா வந்து பல பிரச்சனைகளை வந்து உண்டு பண்ணும். அடுத்து முருங்கைக்காயில் எந்த மாதிரி நம்ம சமைச்சு சாப்பிட்டா நம்ம உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடாதுன்னா, முருங்கைக்காயில் வந்து நம்ம குழம்பு பண்ணி சாப்பிட்லாம். அதாவது சாம்பாரோ இல்லை புளிக்குழம்போ இல்லை கருவாட்டு குழம்போ அந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். அடுத்து பொரியல் பண்ணலாம், சாம்பார், அடுத்து சூப்பு, இதெல்லாம் நம்ம செஞ்சு சாப்பிடும் பொழுது நம்மளுக்கு நம்மளுக்கு செரிமானம் வந்து ஈஸியாக நடைபெறும். ஆனால் நீங்கள் பச்சையாகவோ இல்லை அதிகமாக நெய் ஊற்றி எண்ணெயை அதிகமாக ஊற்றி பொரிச்செடுத்து சாப்பிடாதீங்க. அது வந்து உடலுக்கு தீங்கை ஏற்படுத்தும். ஸோ இந்த மாதிரி இந்த வடிவில் நீங்கள் எடுத்துக்கிறது உங்களுக்கு ஆரோக்கியத்தை கூட்ட செய்யும். என்னென்ன நண்பர்களே, முருங்கைக்காய்ங்கிறது ஒரு சூப்பர் ஃபுட் தான். ஆனால் இது எல்லாருக்குமே சூட் ஆகாது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இருந்திருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.